இந்த ஜோக்கருக்கு ஃபிட்னஸ் நம்ம ஏபிசிடில இருந்து கத்தரணும் போல இருக்கு. ஏன்னா பேசிக்கே தெரியாம யூடியூப் நடத்தி அதுல இவ்வளவு பேரை மிஸ்கைட் பண்றதுக்கு பண்ணாமே இருக்கலாம். இங்க லேக் புல் டவுன் ஐசோலேட் ஆகல, தருண்குமாரோட மூளை மட்டும் தான் ஐசோலேட் ஆயிருக்கு. தருண்குமார் டெக்ஸ்ட் புக்கே ஓபன் பண்ணாம ஃபிட்னஸ் அட்வைஸ் கொடுப்பாங்க. டெக்ஸ்ட் புக் ஓபன் பண்ணனால பரவாயில்ல, இந்த விஷயத்தை கூகுள் பண்ணாலே தெரிஞ்சிருக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிம் ஸ்கூல். இன்னைக்கு நம்மளோட நோட் புக் ஆஃப் நான்சென்ஸ் சீரீஸ்ல இன்னொரு ஜோக்கரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஜோக்கருக்கு ஃபிட்னஸ் நம்ம ஏபிசிடில இருந்து கத்தரணும் போல இருக்கு. ஏன்னா பேசிக்கே தெரியாம யூடியூப் நடத்தி அதுல இவ்வளவு பேரை மிஸ்கைட் பண்றதுக்கு பண்ணாமே இருக்கலாம். மூலிய வீட்டுல கட்டி வச்சுட்டு யூடியூப் எப்படி நடத்துறதுன்றது தருண்குமாரை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்களேன், ஒரு காம்பவுண்ட் மூவ்மெண்டா இருக்கிறதுனால அதுல லேட் ஆக்டிவேஷனோட சேர்த்து பைசெப் ஆக்டிவேஷனும் அதிகமா இருக்கும். இப்ப லேட் புல் டவுன் அப்படின்றது ஒரு ஐசோலேஷன் மூவ்மெண்ட். புல் டவுன் அப்படின்றது ஒரு ஐசோலேஷன் மூவ்மெண்ட். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரவாங்க என்ன பண்ண? இந்த ஒர்க் அவுட் போடும்போது உங்களோட பேக் மசில்ஸ் மட்டும் ஐசோலேட் பண்ணி தனியா அந்த மசிலை டார்கெட் பண்ணி வளர்க்க முடியும். அதுக்காக பைசெப் ஆக்டிவேஷன் இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. லைட்டா இருக்கும், அவ்வளவுதான். அது ஐசோலேஷன் மூவ்மெண்ட். ரெண்டுத்தையும் பண்ணுவேன். காம்பவுண்ட் மூவ்மெண்ட்டுக்கு புல்அப்ஸும் ஆச்சு, ஐசோலேஷன் மூவ்மெண்ட்டுக்கு லேட் புல் டவுனும் ஆச்சு. ஆக மொத்தம் 2 குஸ்து. மூணாவது குத்து நான் குத்தவா உன் கையை தரோமா குத்த. ஜிம்முக்கு போவாத சின்ன பசங்களுக்கு கூட தெரியும், 2 மூவ்மெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ரெண்டும் பாக்குறதுக்கு அப்படியே இருக்கு. இது காம்பவுண்ட்னா இதுவும் காம்பவுண்ட் எக்ஸசைஸா தான் இருக்கும்னுட்டு சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். ஆமா, தருண்குமார் சொல்ற மாதிரி புல் அப் ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸ், ஒரு மல்டி ஜாயிண்ட் எக்ஸசைஸ். உங்களோட லேட் கூட சேர்ந்து உங்களோட பைசெப், ரேர் டெல்ட், ராம்பாய்டு இந்த மாதிரி மல்டிபிள் மசில்ஸ் ஒர்க் ஆகும். இதுல லேட் புல் டவுன் மட்டும் தருண்குமாருக்கு எப்படி ஐசோலேஷன் மூவ்மெண்டா மாறுச்சுன்னு தெரியல. இங்க லேட் புல் டவுன் ஐசோலேட் ஆகல, தருண்குமாரோட மூளை மட்டும் தான் ஐசோலேட் ஆயிருக்கு. ஐசோலேஷன் எக்ஸசைஸ்னா ஒரு ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு மேஜர் மசில் குரூப்பை டார்கெட். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி லேட் புல் ஓவர். இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டர் ஜாயிண்ட் மட்டும் தான் ஒர்க் ஆகும், உங்களோட லேட் தான் மேஜரா டார்கெட் ஆகுது. லேட் புல் டவுன் பண்ணும்போது ஒரே ஜாயிண்ட் ஒர்க் ஆகுறது கிடையாது, 2 ஜாயிண்ட் ஒர்க் ஆகும். உங்களோட ஷோல்டர், உங்களோட எல்போ ரெண்டுமே ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஒரு மேஜர் மசில் இதுல ஒர்க் ஆகுறது இல்ல, உங்களோட லேட் கூட சேர்ந்து உங்களோட பைசெப், ரேர் டெல்ட், ராம்பாய்ட்ஸ் கூட இதுல ஒர்க் ஆகும். சோ இது ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸ், ஐசோலேஷன் கிடையாது. தருண்குமார் டெக்ஸ்ட் புக்கே ஓபன் பண்ணாம ஃபிட்னஸ் அட்வைஸ் கொடுக்க வந்துட்டாரு. டெக்ஸ்ட் புக் ஓபன் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்த கூகுள் பண்ணாலே தெரிஞ்சிருக்கும். சோ ஐ எம் வெரி சாரி, லேட் புல் டவுன் ஐசோலேஷன் ஒர்க் அவுட்டே கிடையாது குமாரு. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டலான்னு பாக்குறீங்களா? நீங்க எல்லாருமே உங்களோட ஃபிட்னஸ் ஹீரோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு நல்ல கேமராவும் எடிட்டிங் ஸ்கில்ஸும் கொஞ்சம் பாடியை தேத்திக்கிட்டு ஃபிட்னஸ் அட்வைஸ் கொடுத்தா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்குன்னு இல்ல. ஒரு லெஜெண்டரி பாடி பில்டிங் கோச் அயன் குரு விஞ்ச் ஜெராண்டா, இவரோட ஒரு பிலாசபி என்ன சொல்லுதுன்னா, ஃபார் த பெஸ்ட் ட்ரைனிங் அட்வைஸ் கோ டு த பெஸ்ட் சோர்ஸ், த பெஸ்ட் ட்ரெய்னர், நாட் த பர்சன் வித் த பெஸ்ட் பிசிக். அதாவது நம்ம யார்ட்டனா ஃபிட்னஸ் அட்வைஸ் கேட்கிறோம்னா அவங்களோட பாடி எப்படி இருக்குதுன்றது மேட்டர் இல்ல, அவங்களோட கோச்சிங் எக்ஸ்பர்டைஸும் அவங்களுக்கு ஃபிட்னஸ்ல எவ்வளவு நாலேஜ் இருக்குதுன்றதுதான் மேட்டர். பட் ஸ்டில் தருண்குமாருக்கு அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, ஃபிட்னஸ் நான் எல்லாருக்கும் எடுத்துன்னு போய் சேர்க்கணும்னுட்டு, அந்த எண்ணத்தை நம்ம கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். பட் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுக்கின்னு அவங்களுக்கு கொஞ்சம் மிஸ்கைட் பண்ணாம அவங்களுக்கு ஜஸ்டிஸ் பண்ணா நல்லா இருக்கும். உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். அவ்வளவுதான் கைஸ், இதோட முடிச்சுக்கலாம். நம்மளோட நோட் புக் ஆஃப் நான்சென்ஸ் சீரீஸ்ல இன்னும் இந்த மாதிரி நிறைய நான்சென்ஸை ரெக்கார்ட் பண்ணி ரோஸ்ட் பண்ண இடம் இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்டில் தென், பீஸ்.